மாமியா கழுவி ஏஞ்சிறதுக்குள்ள போய் குண்டுமணி அக்காவை பார்த்துட்டு வந்துடணும். இந்த மாமியா கழுவி தூங்க வச்சுட்டு இவளுக்கு தெரியாம போய் குண்டுமணி அக்காவே அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கறதே நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. டெய்லியும் மாமியா கழுவி மொபைலை மட்டும் எல்லார்கிட்டையும் பேசிட்டுங்கிறா, நம்மள மட்டும் பேசக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கா. ஏன்டி மாமியா கழுவின்னு கேட்டா, நீ என் வீட்டுக்கு சர்வன்டி, நீ அப்படிதாண்டி நடத்துவாங்கிறா. அவ மொபைலை அவங்க மாமியார் அப்படி நடத்துன்னு சண்டைக்கு போறா. இதெல்லாம் என்ன கொடுமை தெரியுமா? இந்த ராமும் அவங்க அம்மா பேச்சை தான் கேட்குறான். அப்புறம் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன வேற திட்டுறான், அடிக்கிறான். அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் கட்டிக்கணும்? எந்த பொண்ணையும் கல்யாணமே கட்டிக்காம அவங்க அம்மாவுக்கு பையனாக மட்டும் இருந்திருக்கலாம்ல. ராமு ஆபீஸ் விட்டு வரதுக்குள்ளே நம்ம போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துடணும். குண்டுமணி, மாடசாமி வியாபாரம்லாம் எப்படிட்டு போச்சு? காய்கறி எல்லாம் வித்துட்டானா? என்ன எல்லா காய்கறி வித்துட்டா இருக்கா? காய்கறி வித்த காசு முதல்ல என்கிட்ட தாக்கா கொடுத்தாரு. குண்டுமணி மூஞ்சில இன்னைக்கு ஒரு ஒளி வட்டம் தெரியுதே. அடியே, மாடசாமி தான் வேலைக்கு போயிட்டான்ல, இனிமே குண்டுமணி மூஞ்சில ஒளிவட்டம் என்ன? நம்ம ஸ்ட்ரீட்ல எறிகிற பல்பை விட இனிமே குண்டுமணி மூஞ்சி தான் பிரகாசமா இருக்கும் பாரு. என்ன எல்லாரும் என்ன பார்த்து இப்படி சிரிக்கிறீங்க? அடியே குண்டுமணி, நீ பட்ட கஷ்டத்துக்குலாம் இப்பதான் நல்லது நடக்குதுன்னு சிரிச்சா நீ என்னடி தப்பா நினைக்கிற? அப்படியா? சந்தோஷத்துல சிரிச்சீங்க? அடியே அப்படிதாண்டி. நீ ஏன்டி இப்ப தப்பா எடுத்துக்கிற? தப்பாலாம் எடுத்துக்கல பப்பி, திடீர்னு சிரிச்சிங்களா அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ இனிமே காய்கறின்னு கால் பண்ணா வீட்டுக்கே வந்து இறக்கிடணும்னு சொல்லிவிட்டேன். நம்ம ஃப்ரெண்டு காய்கறி எடுத்துருந்து நம்மளுக்கு டோர் டெலிவரி பண்ணாமலே போயிடுவா. என்ன குண்டுமணி, டோர் டெலிவரி பண்ணுவது என்ன? உங்களுக்கு இல்லாத காய்கறியா? சொல்லு, இப்பயே போய் நான் போய் வீட்டில் எடுத்துட்டு வரேன். அடி ரொம்ப ஆர்வமா இருக்கடி நீ. புருஷன் வண்டி எடுத்துட்டு காய்கறி விற்பாராம், பொண்டாட்டி வீட்டுல இருந்துட்டு காய்கறி விற்பாலாம்ல. என்னக்கா, நான் காசு பணமாக்கா கேட்டேன், நீங்க கேட்டா நான் ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. குண்டுமணி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி, இது ஏன்டி நீ சீரியஸா எடுத்துக்கிட்ட? இல்லக்கா, நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இந்த காய்கறி எங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொன்னியே, அதுவா? எனக்கு என்ன தேனா இப்படிலாம் பேசுற? உங்களுக்கு நான் காய்கறி ஃப்ரீயா கொடுக்க மாட்டேனேடி. என்ன இப்படி சொல்றேன்? வடிவாக்கா, என்னக்கா நீ அவளை பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குற? குண்டுமணி, குட்டச்சி ஏதோ காமெடிக்கு சொன்னாடி, அது ஏன்டி நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? அக்கா, என்னைக்கு இல்லாம நீங்க என்ன தேனுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க? அடே, தேனு காமெடிக்கு சொல்றாடி, அதான் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. குண்டுமணி, என்னடி நான் பேசுறது போய் கோச்சிக்கிற? எங்களுக்கு போய் நீ காய்கறி தராம இருந்துருவியாடி? ஏதோ தமாசுக்கு சொன்னா அதை போய் சீரியஸா எடுத்துக்கிறா இவ. தேனு, உண்மையாலுமே நீ சும்மா தானே சொன்ன? ஓ மேல சத்தியம் குண்டுமணி, நான் கிண்டல் பண்றதுக்காக தான் சொன்னேன். அடி குண்டுமணி, அவதான் சொல்றாள், அப்புறம் ஏன்டி மூஞ்சி எப்படி வச்சிருக்க? இப்ப போதுமாக்கா? போதும்டி. வாடி கல்பனா, என்னடி ரொம்ப நாளா ஆளக்கானோம்? என்னை விட்டுட்டு பயங்கரமா கதை பேசிட்டு இருக்கீங்க? கல்பனா, உன்னை விட்டுட்டு ஒன்னும் பெரிய கதைலாம் பேசல, குண்டுமணி கதையை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கல்பனா, என்னடி ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளக்கானோம்? எங்கக்கா, நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த மாமியா கிளவியை சமாளிச்சு படுக்க வைக்கிறது பெரிய பழப்பெல்லாம் இருக்கு. அதே கல்பனா, உன் வயசு பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு பிள்ளைகளை தூங்க வைக்கிறது கஷ்டப்படுவாங்க. நீ ஒருத்தி தாண்டி மாமியா கிளவி தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காவ. ஏக்கா, நீங்க வேற பிள்ளைங்களாவது 2 மொட்டி படுக்க வச்சு தூங்க வச்சிடலாம் போல் இருக்கு. என் மாமியா கிளவியாக்க சமாளிக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு தெரியுமா? முடியலக்கா. டெய்லியும் நீங்களாம் எப்படிக்கா உங்க மாமியாரை சமாளிக்கிறீங்க? கல்யாணம் ஆன புதுசுல என் மாமியாவும் உன் மாமியா மாதிரி தாண்டி இருந்தா. என்ன ஒரு 5 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள எல்லாத்தையும் என் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன்ல. வடிவு, அப்பனா 5 வருஷம் கழிச்சு கல்பனா மாமியாவும் கல்பனா பேச்ச மட்டும்தான் கேட்பாளடி. யாக்கா நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? என் மாமியாவது என் பேச்ச கேட்கறதாவது? இந்த மாமியா கழுவி டெய்லியும் 100 வாட்டேஜ் என்ன கொண்டுகிட்டு இருக்கா. மாமியா கழுவி மேலோகம் போறதுக்குள்ள நான் போயிடுவோம் போல் இருக்குக்கா. எல்லாம் ஒரு நாள் சரியா போயிடும் கல்பனா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீங்க சொல்றத நினைச்சுதான்க்கா நான் டெய்லியும் மனசை தேத்திக்கிட்டு போயிட்டு இருக்கேன். சரி விடுங்க, உங்ககிட்ட வந்தா கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகும் தான் வந்தேன். இங்கேயும் வந்து அந்த மாமியா கழுவை பத்தி பேச வேணாக்கா. கல்பனா சத்து உட்காந்துதான் பேச, வந்ததுல இருந்து நின்றுட்டு பேசிட்டு இருக்கேன். வேலைக்கு போன மனசு எப்போ வருவான்னு தெரியாதுக்கா. நின்றுட்டே ரோட்டை பார்த்துட்டு இருந்தா வண்டி வருதுன்னா குடுக்குன்னு ஓடி போயிடலாம்ல வீட்டுக்கு, அதான். அடியே வந்தா நாங்க சொல்றேன்டி, நீ வீட்டுக்கு போயிடலாம். எவ்வளவு நேரம் தான் நின்றுகிட்டு பேசுவேன்? இப்ப நான் சத்து உட்காரு, உங்க வீட்டுக்கார் வந்தாருன்னா நான் சொல்றேன். ஏக்கா நீங்க வேற அவரு கிட்ட வர வரைக்கும் பார்த்துட்டு இருப்பீங்க. வயசானவங்களை பார்க்க சொன்னா அப்படிதான் கல்பனா. நைட்டு நேரத்துல வயசானவங்களுக்கு கண்ணு புரியுமாடி? அவங்க பார்த்தானா அப்படிதான் பார்ப்பாங்க. ஆமா, எனக்கு தான் இப்ப வயசாகி விட்டது, உனக்கு அப்படியே கொஞ்சோண்டு வயசாகுதுல்ல. ரோட்ல நீனும் நானும் நடந்து போனா உன்னை தாண்டி அக்கான்னு சொல்லுவாங்க, நான் உனக்கு தங்கச்சின்னு தான் சொல்லுவாங்க. யாராச்சும் நாளைக்கு கேட்டு பாரு. ஆமா, நேத்து கூட ஒருத்தர் உனக்கு 18 வயசு தான் சொல்லிட்டு போனாரு. அடியே, தலையை விரிச்சு விட்டுட்டு போனேன்னா உனக்கு வயசு கம்மின்னு யாராச்சும் சொல்லுவாங்களடி. அடியே உனக்கு பொறாமடி, உன்னை பத்தி யாரும் அப்படி சொல்லல.
டேய் நீ இப்படியே இருட்டில் போய்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்கேன், ஏதோ ஒரு குட்டி சத்தம் போதுன்னு தாண்டி சொல்லுவாங்க. ஏய், அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்கடி. உன் காதுல விழுந்திருக்காது. யாரோ குட்டி தேவதை போதும் தாண்டி சொல்லியிருப்பாங்க. எது நீ குட்டி தேவதையா? குட்டியா இருந்தா குட்டி தேவதையா? டேய், நீ மட்டும் குள்ளமா இருந்தா குள்ளச்சிங்கிறீல, இது மாதிரி தான் இதுவும். அக்கா குள்ளமா இருந்தா குள்ளச்சின்னு தானே சொல்லுவாங்க, நெட்டச்சின்னு சொல்லுவாங்க. என்ன கல்பனா நீனும் இவ கூட சேர்ந்துக்கிட்ட? அக்கா உண்மையை எனக்கு சொன்னேன், இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்க. இதுக்கு தான் உங்கள்கிட்ட பேசுறதுல நான் வரதே இல்லை. என்னை குட்டிச்சு குட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல எல்லாரும். தேனு உன்னை குட்டிச்சின்னு ஊரே தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. என்னங்க நீ இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிற? போங்கடி, நீங்க எல்லாரும் வடிவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. அவன் எது பேசினாலும் அதுதான் ரைட்டும்பீங்க. அடியே குட்டிச்சி, உண்மையை யார் பேசுறாங்களோ அவங்க பக்கம் தாண்டி நிப்பாங்க. நான் உண்மையை பேசுறேன், அதான் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. அடியே கடைசியா சொல்றேன்டி, வாயை மூடிடி. என்னக்கா இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிறீங்க? வீட்டுல இருந்தா மாமியா கல்வி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பா. உங்ககிட்ட பேசினாதான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்குன்னு வந்தா நீங்க என்னவோ 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நான் 2 பேரும் சண்டை போடாம இருந்தாதான் நம்ம ஆச்சரியப்படணும். என்ன தேனு, குண்டுமணி நம்ம 2 பேரும் இப்படி புகழ்ந்து பேசிட்டு இருக்கா? நெட்டச்சி நம்ம குண்டுமணி தானே, நம்மள பத்தி தானே புகழ்ந்து பேசுற. பேசிட்டு போனா போறா வீடு. அப்படியே சொல்ற? நீ சொன்ன எல்லாம் சரிதான். என்ன 2 பேரும் இவ்வளவு நேரம் சண்டை போட்டுக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க? அடி குண்டுமணி, அது ஏதோ விளையாட்டுக்கு பேசுனதுடி, நீ ஏன்டி சீரியஸா எடுத்துக்கிற? அடியே தேனை ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தெரியுமா குட்டிச்சு குட்டிச்சுன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். இதுவே வேற ஒருத்தையே எவ்வளோச்சும் பேசியிருந்தா என்ன சும்மா விடுவாங்களடி? நம்ம ஃப்ரெண்டுங்கிறனால தானே அட்ஜஸ்ட் பண்ணி போறா. இதுதானே தேனு? அடே எனக்கும் உங்களை மாதிரி 1000 பிரச்சனை இருக்குடி. நானும் வடிவும் சண்டை போட்டுக்கிற மாதிரி பேசிக்கிறது எல்லாமே சும்மா விளையாட்டுக்கு தாண்டி. நீங்க ஒன்றும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஆமா, இவங்க 2 பேரும் எப்ப எது மாதிரி பேசுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கல்பனா வீட்டுக்கு வந்துட்டாண்டி, யாரும் நினைக்கிறான் பாரு, சீக்கிரம் ஓடிடி. அக்கா வந்துட்டாங்க, நாளைக்கு வரேங்க்கா. கல்பனா சீக்கிரம் கிளம்பு. சரிக்கா, எல்லாரும் போயிட்டு வரேன். ஆகும் கல்பனா, ஒரு 5 நிமிஷம் கூட நம்மள்ட்ட உட்காந்து பேச முடியல. அவ மாமியாவும் அவன் புருஷனும் அவளை படுத்துற பாட்டுக்கு வேற ஒருத்தியா இருந்தா இன்னும் மட்டும் அப்பன் பார்த்து போயிருப்பாடி. ஆமாக்கா, அவளா இருக்கிறதுனால எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்காக்கா. அந்த ரஞ்சனை ஏதாவது பிரச்சனைனா நம்ம கிட்ட எப்படி சண்டைக்கு வருவா? கல்பனாலாம் அவகிட்ட எப்படி இருக்கானே தெரியல. அதான் அந்த ராமு பையன் அவங்க அம்மா பேச்சாதான் கேட்கறான். கொஞ்சமாவது கட்டிட்டு வந்தவன்னு இவன் மேல பாசமா ஏதாச்சும் இருக்கானா? சரி, அவள்கிட்ட கால் பண்ணி 2 வார்த்தை ஆறுதலா பேசலான்னு பார்த்தாலும் போன் தான் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இந்த காலத்துல என்ன வந்து ரஞ்சனை இப்படி இருக்கா?